வீட்டில் எதிர்ப்பு, ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் வெளியேற்றம். ஆனா, அவர் தன்னம்பிக்கையே தக்க வைத்தார். படிப்பை நிறுத்திவிட்ட ஒருவர், இந்தியாவின் நம்பர் 1 ஸ்டாக் புரோக்கர் ஆனார். எப்படி? அவரது ஒரு ஜீரோ ஐடியா எப்படி 1 கோடி பயனர்களை கொண்ட ஆக மாறியது? நிதின் காமத் பற்றி கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த கதை யாரும் சொல்லாதது. அவர் வாழ்க்கை எளிதாக இல்லை. அந்த நாட்களில் யாரும் என்ன நடக்கும் என்று கற்பனை கூட செய்யவில்லை. இந்தியா முழுக்க புரோக்கரேஜ் நிறுவல்கள் பெரிய வேதனையாயிருந்த போது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், பேசா இல்லாமல், எப்படி ஒரு சாதாரணவர், டெக் இல்லாதவர் பெரிய நிறுவனங்களை சந்திக்கப் போனார்? தோல்வி மேல் தோல்வி வந்தது. யாரும் நம்பவில்லை. ஆனால் நிதின் காமத் விட்டுக் கொடுக்கவில்லை. நிலைமை இன்னும் மோசமானது. எல்லா வழிகளும் மூடியது போல் தோன்றியது. இதுதான் மிகவும் இருண்ட தருணம். இனி முடியாது என்று உலகம் நினைத்தது. ஒரு நாள், ஜீரோ புரோக்கரேஜ் என்ற புரட்சிகரமான ஐடியாவை எடுத்தார். எல்லோரும் நகைச்சுவை செய்தார்கள். ஆனாலும், அவர் ஒரு சிறிய இணையதளத்தில் வேலை செய்து, புது சக்தியாக பரிமாறினார். அந்த ஒரு தருணம் எல்லாவற்றையும் மாற்றியது. இனி வேறொரு வழி தெரிந்தது. நிதின் காமத் மீண்டும் எழுந்தார். உலகம் அவரை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பித்தது. அவரின் கனவு நனவானது. இன்று அந்த பெயர் மறக்க முடியாதது. பாடம் என்ன? எத்தனை தடைகள் இருந்தாலும், பாதையைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் ஒருவரை யாரும் நிறுத்த முடியாது. நிதின் காமத் நமக்கு இதை நிரூபித்தார். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் அழுத்துங்கள். நன்றி.